ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேலேருந்து ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னீஷியனுக்கான ஒரு நோட்டீஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியனில் வந்து எப்போ வேகன்சிஸ் எல்லாமே ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம ஆர்ஆர்பியோட சென்னை வெப்சைட் போனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டே அதுதான் இருக்கும். அட்வான்ஸ் நோட்டீஸ் அபவுட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் டெக்னீஷியன் போஸ்ட்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் நோட்டீஸ் ரிகார்டிங் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இன் இந்தியன் ரயில்வேஸ். ஓகே, ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, ஏஎல்பி மட்டும்தான் மேம் நோட்டிஃபிகேஷன் வேகன்சி சொல்லியிருக்காங்க, டெக்னீஷியனுக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ டெக்னீஷியனுக்கும் கூடிய சீக்கிரத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாமே சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி ஹேவ் ரீசன்ட்லி ரிலீஸ்டு த centralized employment notification number 124 on the 20th of January 2024. அப்படிதானே? ஸோ ரயில்வேல இருந்து 20th January 2024ல நமக்கு என்ன வந்துச்சு? ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. This notification pertains to the recruitment of assistant loco pilot, that is ALP, across various railway zones. RRBs are currently in the process of finalizing the release of another central employment notification specifically aimed at the recruitment of டெக்னீஷியன். ஓகே, புரியுதா? ஸோ அடுத்து டெக்னீஷியனுக்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல இருக்காங்க. வி ஆர் பிளானிங் டு ரிலீஸ் திஸ் நோட்டிஃபிகேஷன் சூன். ஓகே, எப்போனாலுமே இந்த நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷனை நெக்ஸ்ட் வீக்காக இருக்கலாம், 2 டேஸில் கூட அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஆஸ்பைரிங் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ரெகுலர்லி மானிட்டர் த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் ஆஃப் த ஆர்ஆர்பிஸ் ஃபார் டைம்லி அப்டேட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ரிகார்டிங் திஸ் ஃபோர்த் கம்மிங் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் நம்ம ஆர்ஆர்பி வெப்சைட்டை அடிக்கடி ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ஆர்பிஸ் ஆர் கமிட்டட் டு மெயின்டைனிங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரொவைடிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் to all eligible applicants throughout the recruitment process. Further details including eligibility criteria, application procedure and important dates will be detailed in the official notification once it's released. ஓகேவா? ஸோ மற்ற எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும், என்னைக்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும், அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறதுக்கான எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக டெக்னீஷியனுக்கான வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ டெக்னீஷியனுக்கான வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரப்போகுது. ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா குயிக்காகவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஏஎல்பியில் இருக்கக்கூடிய ஏஎல்பி டெக்னீஷியன் இந்த நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடியது ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன், அப்புறம் என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷனும் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரயில்வேலேருந்து கண்டிப்பாக ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரயில்வேல என்னென்ன வேகன்சிஸ்லாம் இருக்குது, எப்போ வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்போ வந்து என் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்எஸ்சியில் பேங்கிங்கில் கொடுக்க மாதிரி கண்டிப்பாக ஒரு ரயில்வே கேலண்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரயில்வேல அப்கமிங்கில் நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. லாஸ்ட் டைம் ரயில்வே எக்ஸாமில் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் டைமே நான் அப்ளை பண்ணலை, இல்லை லாஸ்ட் டைம் எனக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இல்லைன்னு ஏதாவது ஒரு காரணத்தால் லாஸ்ட் டைம் நீங்கள் ரயில்வே எக்ஸாம் வந்து ரயில்வே ஜாபை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ டெக்னீஷியனுக்கான வேக்கன்சிஸும் வரப்போகுது. டெக்னீஷியன் தான் என்னோட ட்ரீம்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக படிங்க. ஏஎல்பிக்கு என்ன சிலபஸோ அதுதான் டெக்னீஷியனுக்கும். ஓகேவா? ஸோ அதே மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு இதுதான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா குயிக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரயில்வே ஜாபு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். ஏன்னா ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஜாப் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு மேம், ப்ரெஷராக இருக்கு மேம்னு சொல்லவே இல்லை. இது வரைக்கும் சொல்லலை. இது வரைக்கும் நம்ம சேனல்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணாங்க. எல்லாருமே இந்த ஜாப் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்களும் உங்களோட சக்ஸஸை டேஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம டெய்லி படிக்கணும். ஓகேவா? ஸோ டெய்லி படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் கொண்டு வந்தாச்சு. ஸோ நாளை கழிச்சு மார்னிங் 5:30க்கு
லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். February 1ல இருந்து லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 5:30 to 6:30 வரை லைவ் கிளாஸ் இருக்கும். அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். லைவ் கிளாஸில் டெய்லி 20 கொஷின் டிஸ்கஸ் பண்ணுவோம். 20 கொஷின் ஹோம்ஒர்க் கொஷின் இருக்கும். ஹோம்ஒர்க் கொஷினில் இருக்கக்கூடிய டவுட்டை அடுத்த நாள் லைவ்லையோ அப்படி இல்லைன்னா ஹோம்ஒர்க் கொஷினில் இருக்க டவுட்டை யூடியூப்லையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ஹோம்ஒர்க் கொஷினில் டவுட் வராது. ஏன்னா அது வந்து ஒரு குரூப்பாக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஒருத்தருக்கு தெரியலனா இன்னொருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக இதில் டவுட்ஸே வராதுன்னு நினைக்கிறேன் ஹோம்ஒர்க் கொஷினில். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ திருப்பி சொல்கிறேன், மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுங்கள். வேறு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை மெயில் மூலமாகவோ லாகின் பண்ணிங்கன்னா ஒழுங்காக லாகின் ஆகாது. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேவா? ஸோ அதை வச்சு ஈஸியாக லாகின் பண்ணிடலாம். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு சேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் நம்ம ஆப்லேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், ஏஎல்பி கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி கிளாஸஸ், இல்லை ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு அனுப்பிடுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிடுங்க. ஸோ நீங்கள் ஆப்பில் அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது அதுதான். ஆப்பில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க இல்லை நம்ம டீமுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஜிபே நம்பரோ இல்லை அக்கௌண்ட் நம்பரோ கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கோர்ஸோட ஃபீஸை வந்து அதில் பே பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஏன்னா ஆப்பில் பே பண்ணும்போது உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பில்லிங் சிஸ்டம் எல்லாமே மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஆப்பில் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ண வேண்டாம். ஜிபே பண்ணிங்கன்னா ஜிபே நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் ஜிபே பண்ணால் 1 ஹவரில் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்புக்கும் நம்ம டைரெக்டாக ஜிபே பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு மேலே வந்து வித்தியாசம் வரும். இந்த 200 ரூபாய் வந்து சம் பில்லிங் சிஸ்டம் அப்படின்னு உங்ககிட்ட இருந்து பிடிச்சிருவாங்க. இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜ் அந்த சார்ஜுன்னு சொல்லி உங்கள் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டாம். ஸோ டேரெக்டாக ஜிபே பண்ணிங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 1499. இதை மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதை மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வரும் இல்லையா, அதை டீமுக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் மெயில் போட்டுட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் மெசேஜ் போட்டு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேக் எண்டில் சில ப்ராசஸ் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை கோர்ஸில் வந்து ஆட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு எப்போவுமே லைஃப்பில் வந்து ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ரெக்ரெட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஃபெயிலியரை கூட ஒரு வகையில் நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம். ஐயோ அன்னைக்கே அதை பண்ணோம் இல்லையா, அதை படித்தோம் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரெக்ரெட் பண்ணுறது வந்து நம்ம லைஃபையே அடுத்த இது என்ன அப்படின்னே பார்க்க விடாது. அந்த அளவுக்கு பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அதனால் டெய்லி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிமேல் நம்ம ஆப்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி டெய்லி கிளாஸஸ் வந்து இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டைம் பாஸ் பண்ணணும். இது வந்து ஸ்டார்டிங் தான். இந்த ஏஎல்பியும் டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரயில்வேலேருந்து இது வெறும் ஆரம்பம் தான். ஸோ இந்த இயர்லேயே நிறைய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. நல்லா படிங்க. காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ அதில் நாம் டாப்பராக உள்ளே போகணும்னு நினச்சிட்டு நல்லா படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ சிலபஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் படிங்க. திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மேம் உங்கள் வீடியோவை நான் இப்போ தான் பார்த்தேன், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, ஸோ நான் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கலாம், அந்த மாதிரிலாம் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் நம்ம சேனலோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா அவங்க லாஸ்ட் டைமில் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் சரி, லாஸ்ட் டைமில் யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோவை பார்த்தாலும் சரி, கடைசி நாளில் பார்க்கும்போது யாருக்கும் எந்த யூஸும் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய கொடுத்துருப்போம். அப்போ ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அது கோர்ஸ்லேயே இருக்கட்டும் இல்லை நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கட்டும், எதுனாலுமே ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ காலையில் 5:30க்கு லைவ், அதை மறந்துடாதீங்க. மறந்துவே தூங்கிடாதீங்க. ஸோ எல்லாருமே ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் 5:30க்கு லைவ் வச்சுருக்கோம். ஸோ 5 மணி 4:30 சொன்னேன், அப்புறம் 5 மணின்னு மாற்றணும். இப்போ 5:30க்காவது எல்லோரும் எந்திரிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5:30க்கு கரெக்டாக ஷார்ப்பாக ரெடியாக இருங்க. 6:30க்குள்ளே நம்ம லைவை முடிச்சிடலாம். ஸோ எக்ஸாம் வர்றதுக்குள்ளே இதையே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே போதுமானது. லைவில் இருக்கிறது மட்டுமே பார்த்தாலே போதுமானது. டெஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகிரும். ஓகே, ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்லாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.